திருடிட்டு போயிருக்கானே, ஒரு நல்ல புருஷனா இல்லாட்டியும் இந்த மாதிரி கலங்க ஏற்படுத்தாம இருக்கலாம் இல்லையா? இவன் கெட்ட கேட்டுக்கு மாலை வேற. விஜி, விஜி, என்னாச்சுமா? ஏன் அழற? என்ன விஜி? அந்த இளங்கோ இங்க வந்துட்டு போனது நினைச்சு வருத்தப்படுறியா? அக்கா, அவன் இங்கேயும் வந்துட்டானே அக்கா. அதான் இங்க வந்து உதவாங்கி ஓடிட்டான்ல, அப்புறம் எதுக்கா வருத்தப்படுற? அவன் இங்க வந்துட்டு போனப்போ என்ன மிரட்டிட்டு போனான்னு தெரியுமா அக்கா? என்ன மிரட்டினா? நீ ஒருவேளை கர்ப்பமா இருந்தா என்ன செய்வேன்னு கேட்டாங்கா. அதனால நீ என் கூடவே வந்துருன்னு சொன்னாக்கா. எனக்கு அதான் ஒரு கவலையா இருக்கு. பயமா இருக்குக்கா. விஜி, நீ பயப்படாத. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. கடவுள் நம்மள அவ்வளவு சீக்கிரத்துல கை விட்டுற மாட்டாரு. கடவுள் தாங்க என்ன இவ்வளவு அதிகமா சோதிக்கிறாரு. விஜி, நீ பயப்படாத. அப்படி உனக்கு பயமா இருந்தா நம்ம டாக்டர் கிட்ட போவோம். இதுக்காக போய் நீ ஏன் இப்படி அழற? அழாத, அழாத விஜி. என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு அவமானம்க்கா. பைத்தியக்காரி, இதுக்கு போய் அழறியே. அழாத, எல்லாம் சரியாயிடும். என்ன நீ வேலையா இருந்தீங்களா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன நீ வழக்கமா நான் வந்தா வா செல்வம் காஃபி சாப்பிட்றேன்னு கேட்பீங்க. என்னாச்சு? காஃபி சாப்பிட்றீங்களா? கேட்டு வாங்க வேண்டியிருக்குல்ல, அதுவும் உங்ககிட்ட இருந்தே. உட்காருங்க செல்வம். இருக்கட்டும். நீ என்ன நீ ஒரு மாதிரி வித்தியாசமா பழகுறீங்க என்கிட்ட. நான் அதாவது தப்பு பண்ணிட்டேனா? சச்சே, இல்ல செல்வம், நான் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உங்களை. இல்ல, மாமா இப்படிதான் முன்னாடிலாம் என்கிட்ட ஒரு மாதிரி விலகி போவாரு. இப்போ நீங்களும் அதே மாதிரி. மாமா அப்படி இருந்தா பரவாயில்ல. நீ நான் எப்போ ஒரு தடவை தான் பார்க்குறேன். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நீ அடிக்கடி சந்திச்சுக்கிறோம். நீங்கள் என்கிட்ட அந்நியமா பழகிறது என்னால் தாங்கிக்க முடியாது. நீ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பழசையெல்லாம் மறந்துட்டு மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்போ போய் நீங்கள் என்கிட்ட வித்தியாசமா பழகினீங்கன்னா அதுவும் பழசையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கூடாது. என்கிட்ட பழைய அண்ணியாவே இருக்கணும். அதான் செல்வம், நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, வந்த விஷயத்தை மறந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கேன். உங்க SSLC சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஏன்? பேங்க் லோன் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏஜ் ப்ரூஃப் கேட்குறாங்க. அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, கொஞ்சம் இருங்க. நான் வரேன். நீ தயவு செஞ்சு நான் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. பழைய அண்ணியாவே நீங்கள் இருக்கணும்.